என்ன மக்களே, என்ன பாக்கீங்க அப்படியே திருத்துன்னு? ஒண்ணு இல்ல, இந்த நாளில் நாம் இந்த 5 பேரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 பேர் யார் தெரியுமா? இந்த 5 பேரும் நாங்க வேற யாரும் இல்ல, நாங்க அண்ணன் தம்பிங்க. அதுல முதல்ல இருக்கான் பாத்தீங்களா, அவன் பேரு தான் கெத்து முத்து. அது யார் தெரியுமா? அது யாரும் இல்ல, அது நான் தான். அதனால இந்த பேரு எப்படி இருக்கு? கெத்தா இருக்கா இல்லையா? எங்க அப்பா இந்த பேரை எனக்கு எதுக்கு வச்சா தெரியுமா? எங்க வீட்டுல நான் முதல் பையனாக பிறந்தால, முதல் பையன் ஆண் பையன் பிறந்தால எங்க அப்பாவுக்கு ஒரே கெத்தாயிட்டு. அதனால எங்க அப்பா என் பேரை கெத்து முத்துன்னு வச்சுட்டாரு. எப்படி இருக்கு? கேட்க அழகா இருக்கா இல்லையா? என்னன்னு இப்ப பார்த்தாலும் பல்லு காப்பிட்டு பல்லு போச்சு. இது என்னுடைய முதல் தம்பி. நக்கலும் நையாண்டு பிடிச்சவன். எதுவும் வாங்க, எந்த விஷயத்திலும் எந்த பேச்சிலும் நக்கல் இல்லாம எதுவுமே இருக்காது. எது எடுத்தாலும் அவன்கிட்ட நக்கல் இருக்கிறது சொல்லும். இவனை பத்தி நான் சொல்றதோட அவனை பத்தி அவனே சொல்லுவான், கேளுங்க. மகா ஜனங்களே, நான் தான் கிண்டராஜி. என் பேர் தான் கிண்டராஜி. எங்க அப்பா பேர் வந்து ரமீன் ராபு. எங்க சின்ன பிள்ளையிலிருந்து நான் சின்ன பிள்ளை இது எங்க அப்பா ஒரு நாள் ரொம்ப கிண்டல் பண்ண ஆள். எப்ப பார்த்தா கிண்டல் பண்ணிட்டே இருந்தான். அதான் எங்க அப்பா வந்து சவுல் விட்டாரு, எல்லாரையும் கிண்டல் பண்ற மாதிரி எனக்கு மகா பிறப்பாண்டான்னு. அப்ப அதுக்கப்புறம் பிறந்தவன் நான் தான் கிண்டல் ராஜி. மக்களே, இவன் தான் என்னுடைய 2ஆம் தம்பி. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சுறுசுறுப்பு? பாத்தீங்களா, உலகத்திலே இவனை போல சுறுசுறுப்பு ஆக நீங்க பார்க்க முடியாது. கொட்டாய் எப்படி விட்டா பாத்தீங்களா? ஆன விடுற கொட்டாய ஆன விட்டா பாத்தீங்களா? இவனை பத்தி நான் அறிமுகப்படுத்த அவனை பத்தி அவனே சொல்லுவான் பாருங்க. என்னை பத்தி நானே அறிமுகப்படுத்த வாய் வலிக்குமே. பாத்தீங்களா, எல்லாரும் அவங்க பத்தி நான் அறிமுகப்படுத்த சொன்னேன். அவன் சொல்றான் அறிமுகப்படுத்தினா வாய் வலிக்குமே சொல்றான். ஒரு நாள் என்ன தெரியுமா மக்களே, என்கிட்ட வந்தான் தம்பி, எனக்கு வயிறு பசி சொன்னான். நான் சொன்னேன், தம்பி அந்த டேபிள்ல வாழைப்பழம் இருக்க எடுத்து சாப்பிட சொன்னேன். இவன் என்ன பண்ணிட்டாங்க, வாழைப்பழத்தை எடுத்து அப்படியே விழுங்கிட்டான். நான் கேட்டேன், என்னடா தம்பி இப்படி சாப்பிடுறது? கேட்டா, அண்ணே யாரு தோழி உரிப்பா, யாரு அதை கடிப்பா, அது யாரு சவிப்பா, அது யாரு உழுங்குவா, அப்படியே தான் விழுங்கிட்டான். வாழைப்பழம் தொலியோட சாப்பிட்டா சத்துன்னு நம்ம லாரி டாக்டர் சொன்னாரு. அதுதான் தொலியோட நான் ஒழிக்கிறாரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறோம். அதை பட்டு பற்றி செஞ்சே ஒரு கொஞ்சம் சில்லறை கிடைக்கும், கொஞ்சம் வார சாப்பிடலாம். ஹலோ, ஹலோ, சொல்லுங்க, எங்க இருக்கிறீங்க? சரி உங்க வேலை முடிஞ்சிச்சு. முனிசிபாலிட்டியில பூரா பெரிய பேர் சாப்பிடலாம், நம்ம கையில் தான் இருக்காரு. அதெல்லாம் முடிஞ்சிடும், நீங்க பயப்படாதீங்க. சரி இது பீஸா பர்கர் சாப்பிடணுமா? இல்லை இப்போதான் பீஸா சாப்பிட்டேன். இப்போதான் ஜஸ்ட் சாப்பிட்டு வந்தேன். எங்க இருக்கிறீங்க? கல்லையில இருக்கிறீங்க? இப்போதான் பீஸா சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மத்தியானத்துக்கு வந்துடும். எங்க இருப்பீங்க? அப்புறத்துக்கு வந்துருங்க, நம்ம சாப்பிடலாம், பர்கர் சாப்பிடலாம். ஓகே மக்களே, இது யாரு இல்ல, என்னுடைய 3ஆம் தம்பி. இவன் பேர் வந்து பொய்யா மொழி. இவன் எதுக்கு எடுத்தாலும் பொய் பேசுறேன்னா அந்த நாளை வந்து கடந்து போக நினைச்சுக்காங்க. இப்போதான் என் முன்ன 2 நாள் உள்ள பழைய கஞ்சி குடிச்சான். இப்போ என்ன சொல்றான், ஃப்ரெண்ட் நான் பர்கர் சாப்பிட்டேன், நான் பிஸா சாப்பிட்டேன், நான் சிக்கன் பிரியாணி என்று சொல்றான். அப்ப இவனை போல ஒரு பொய்யா மொழி, பொய்யான மனிதனை நீங்க பார்க்கவே முடியாது. பெரியவர் ரொம்ப அசிங்கப்படுது. இவர் யாருனாலும் மாட்டி விட்டா கம்மியா என்ன பண்ணலாம்? அண்ணே, அந்த அணை போட்டு பாக்குறே. தம்பி உன் பேச்ச நான் நம்பவே மாட்டேன். இப்படிதான் மக்கள் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் அண்ணே அந்த பொண்ணு உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டான். இவன் பேச்சு கேட்டுட்டு நானும் அந்த பொண்ணுக்கு போய் ரோஜாப்பூ கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, அக்கா தம்பி அண்ணன் தம்பி எல்லாத்தையும் கூட்டு வந்து என்னைய அடிக்க வந்தாங்க. அடிக்க வந்து நான் விடுவேனா? நானும் எதிர்த்து நின்று பாருங்க, எதிர்த்து நின்று அப்படி
இருக்கும்போது அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. என்னது பயந்துட்டாங்களா? நான் அந்த டைம் கரெக்டா வரணும், பொரோட்டா பிச்சு போடுறாங்க தெரியுமா அவங்க? அண்ணன் கொஞ்சம் பெருமையா பேசும்போது கொஞ்சம் மரியாதையோட பேசுங்க தம்பி. இவனா என்னுடைய 4ஆம் தம்பி. இவன் பேர் என்ன தெரியுமா? சிங்கப்புரா. சிங்கப்புரா எப்போ பாருங்க கோவத்தோட தான் இருப்பான். கோவத்தோட இருந்துட்டு இந்த வீட்டை எப்படி பண்ணா பாருங்க. ஒரு நாள் என்ன தெரியுமா, இவன் பயங்கர கோபக்காரன். ஒரு நாள் என்ன ஆயிடுனா, ஸ்கூல்ல டீச்சர் ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்விக்கு அவனுக்கு பதில் தெரியல, தப்பா சொல்லிட்டான். டீச்சர் டக்குன்னு அடிச்சிட்டாங்க. டீச்சர் அடிச்சு என்ன பண்ணா தெரியுமா, பக்கத்து கடையில செங்கல் எடுத்து டீச்சர் முடிஞ்சிடாங்க. அது மாதிரி என்ன பண்ண, நானும் கிண்டராஜ் போய் டீச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்டு என் தம்பி எப்படியாவது சென்னையில திரும்பி சேர்த்து விட்டோம். அவ்வளவு பெரிய ஒரு கோபக்காரன். சொல்ல போனா அவ்வளவு பெரிய ஒரு முருடன் நினைச்சுக்காங்க. ஹலோ, காட்சி 2, ஆண்கள் ஞாயிறு ஆராதனைக்கு கடன் செல்ல வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கலாம். தம்பிங்களா, இன்னைக்கு குட் நியூஸ் தெரியுமா? என்ன விஷயம் இன்னைக்கு? தெரியாதா? தெரியாதா? நம்ம சர்ச்ல ஈஸியா 50 சர்ச்ல இன்னைக்கு ஆண்கள் இசாக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அப்படியா? ஒரு ஆண்டிவா மாதிரி. அப்படியா? தெரியாதா உங்களுக்கு? தெரியாது. நம்ம கண்டிப்பா போவோம். 9 மணினா கரெக்டா ஆராதனைக்கு போயிடணும். சாப்பாடு போடுவாங்களா? ஐயா பிரியாணி போடுவாரு, பயப்படாதீங்க. அப்படியா? ஆனா கரெக்டா 9 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு வாங்க. 9 மணிக்கு போ, 9 மணிக்கு வந்து நிக்காதீங்க. 8:55 உள்ள வந்துரும். என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஐயா எனக்கு போன் பண்ணி சொல்றேன், ஐயா ஆண்கள் இசாக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கா, நீங்க ஆண்கள் யாராவது ஒரு ஆளு மெசேஜ் கொடுங்க சொன்னாரு. நீங்க மெசேஜ் கொடுங்க சொன்னாரு. ஆமா. நான் சொன்னேன் ஐயா நம்ம என்ன சொன்னாருன்னா, ஐயா அவரு மும்பை ஐயா மார்ட்டின் ஐயா வரமாட்டாரு, நீங்க மெசேஜ் கொடுக்க சொன்னாரு. நான் சொன்னேன் ஐயா நான் கொடுக்கல, நம்ம மோசஸ் ஐயா வந்து அவரை பத்தி நான் யூடியூப்லயும் அவர் வந்து பெரிய ஒரு கன்வென்ஷன் பிரசிங்கா, அவரை பத்தி நான் நல்லா தெரியும். ஆனா ஆண்டோட கிருபையினால இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அவருடைய செய்தி கேட்குது. அதனால சொன்னேன் ஐயா நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்ப ஐயா என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நீங்க அட்லீஸ்ட் ஒரு காணிக்க படல பாடுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஐயா நான் பாடுறேன், நான் தான் திறந்து உள்ளவன்டா, நான் எதுக்குமே திறந்து உள்ளவன், நான் எப்படியாவது நல்ல அருமையா ஒரு காணிக்க படல பாடுன்னு சொல்லிட்டேன். ஓ இவ பெரிய பெரிய பத்மாசு. ஒரு பாட்டு பாடிதான் காமி. கர்த்தர் ஆவி என்மேல் அசைவாடிட, தாவீதை போல நான் ஆடுவேன் பாடுவேன் அண்ணனுக்கு இருக்க மரியாதை கெடுக்காதுங்கப்பா. எவ்வளவு மரியாதை இருக்க கெடுக்க கூடாது. சரி கிண்டல் எல்லாம் போதும், விட்டுருங்க. 9 மணிக்கு ஆராதனை கரெக்டா நேரத்துக்கு வந்துருங்க. சரியா? சரிங்க. சரி போக சொல்லாதீங்க, அவன் அப்படி பண்ணா இவன் அப்படி எதுவுமே சொல்லாதீங்க. 8:55 உள்ள வந்துரும். வந்துடுவேன். ஆராதனைக்கு போறேன், நான் கரெக்டா வந்துடுவேன். வந்துடுங்க. சரிண்ணா. ஏய் சங்கீதா, பட்டினி கிளம்பு. நீ சாப்பாடு போடுறாங்க, நீ இப்ப கிளம்புனா மத்தியானத்துக்குள்ள போய் சேர முடியும். சாப்பாடு தான் வீட்டுக்கே வந்துருமா? பட்டு குளிக்கணும், இஸ்திரி போடணும். இஸ்திரி எல்லாம் போட மாட்டியா சட்டையை? பட்டுன்னு இஸ்திரி போடு. சட்டை ஆயின் பண்ணணுமா? உட்கார முடியுமா? சர்ச்சுக்கு போகணுமா? சாப்பாடு வைக்கும். பார்த்து ஆலையிலே கிடச்சு நம்ம உட்காந்துட்டே கேட்கறோமா? சரி கிளம்பு பட்டுனே. இல்ல இடியாமங்க எனக்கு வயிற்று கலக்குது. யாருக்கு உள்ள ரொம்ப நேரம் ஆளுக்கானு? நம்ம சொங்கினால தான் உள்ள போனதே. ஐயோ சொங்கினால போனானா? அவன் ஐயா ஆமை போறதுக்கு வெளியே வர மாட்டானே. அண்ணே உள்ள யாரெல்லாம் இருக்கா? நம்ம சொங்கினால தான் இருக்காருப்பா. ஐயோ அவர் வெளியே வருவாருல, கதவு அடிக்கவா? வேணா கத்து படிக்கல. அண்ணே தோவாரு. ஏய் இங்க இருக்கியா? ஏய் காலையா வேற ஆரம்பிச்சியா? என்ன பண்றது, ஒரு நாளைக்கு ஒரு பொய் சொல்லலாம் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? ஹலோ சொல்லுங்கண்ணா. தம்பில எங்க இருக்கீங்க? ஆனா நம்ம சர்ச்சு வாசல்ல தான் இருக்கிறோம். சர்ச் வாசல்ல யார் இருக்கீங்க? சர்ச்சுக்கு போகணுமா? சர்ச்சுக்குள்ள தானே வரணும். ஏன்னா சர்ச்சு உள்ள வந்துட்டு அப்படியே வாசல்ல நிக்கிறோம். இல்ல நான் வீட்டுக்கு வந்து பாக்க எங்க இருக்குன்னு தெரியும். என்ன இப்படினே நீ போய் ஆரம்பிச்சியா? அண்ணன் இப்படினே போய் ஆரம்பிச்சியா?
என்ன பண்றதுண்ணா நான் பாருங்க மக்களே, 9 மணிக்கு ஆராதனை, நான் 5 ஆராதனை முடிச்சுட்டு வந்தேன். ஒரு ஆராதனைக்கு கரெக்டா நேரத்துக்கு வர சொன்னேன். வராம வீட்டுல சாக்கு போக சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் கிண்டராஜ் இன்னைக்கு வரல, கரெக்டா நேரத்துக்கு ஏன் வரல? எல்லாமே சொங்கினால தான். சொங்கினால ஏன் வரல நீங்க? உள்ள இருக்கோம் வெளியே சொல்றான், வெளியே இருக்கோம் உள்ளன்னு சொல்றான். சொங்கினா ஏன் வரல சத்துக்கு? கரெக்டாக போயிட்டு சட்டை இஸ்திரி பண்ணல. நீங்க வந்து கிண்டராஜ், நீங்க வந்து சோம்பேறிட்டு பலி சொல்றீங்க. சோம்பேறி சொல்றாரு பொய்ட்ட, பொய் வந்து கோபக்காரத்தை சொல்றாங்க. இப்படியே நம்ம ஒரு ஆள் மேல நம்ம குற்றம் சொல்லிட்டு இருந்தா நம்ம எப்படி ஒரு தேவனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்க முடியும்? மக்களே, எல்லாரும் நம்ம வாரம் உபதேசம் கேட்கும். 6 நாள் உங்க சொந்த வேலை செய்யுங்க. 7ஆம் நாள் தேவனை மகிமைப்படுத்துற நாள், 7ஆம் நாள் தேவனுக்கு கொடுக்குற நாள். அந்த நாளில் நம்ம சாக்கு சொல்ல முடியுமா? அந்த நாள் கரெக்டா நம்ம வந்து ஆராதனைக்கு நேரம் போனா தானே நமக்கு நல்லது. நம்மையும் நம் குடும்பத்தையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்ற நாள் அல்லவா? அது நாம் கரெக்டா போகணும் இல்லையா? என்ன தம்பிங்களா, உனக்கு வாரம் நீங்க நம்ம ஈஸியா அம்பலாச்சல ஏசா ஐயாவோட பிரசங்களை கேட்குங்க. கேட்டு நீங்க சாக்கு சொல்லிட்டு இருந்தா நம்ம எப்படி போறது பரலோகராஜ்யத்துக்கு? ஒரு பாத்திரம் இருக்குன்னா அது உள்ள போனா வெளியே வர மாட்டாரு. சாக்கு போகிறவங்களுக்கு ஆண்டுடைய வரையில நம்ம சாக்கு சொல்ல முடியாது. கிண்டரா சொல்லுவாரு பொய், இது சோம்பேறி பத்தி, சோம்பேறி சொல்ல பொய் பத்தி, பொய் சொல்ல கோபத்தை பத்தி, இப்படி சொல்லிட்டு இருந்தா நம்ம பரலோகராஜ்யம் போக முடியாது. நான் எல்லா விஷயத்தும் நான் கரெக்டா இருக்கேன். நான் மட்டும் தான் பரலோகராஜ்யம் போவேன். நீங்களாம் போக முடியாது. நீ ஒண்ணே போய்க்கோ, நாங்க போக முடியாதுன்னு சொல்றேன். போக முடியாது. ஆலயத்துக்கு போறவங்க தான் பரலோகராஜ்யம் போக முடியாது. எப்படி நீங்க சொல்ல போக முடியாது? தம்பிங்களா, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? வாரம் ஐயாவோட உபதேசம் கேட்கும்ல. யார் ஆலயத்துக்கு வருவாங்களோ அவங்க தான் பரலோகராஜ்யம் போக முடியும். இல்ல போக முடியாது, யாருமே போக முடியாது. அது எப்படி போக முடியாது? நீ மட்டும் முன்னாடி சீட்ல உட்காந்துட்டு எது சொன்னாலும் பாக்கி கொடுக்கணும் ஓடி செய்யற. அதுக்கு முதல் சீட்ல முதல் சீட்ல உட்கார்ந்து 9 மணிக்கு வரணும். நீ 9:30 மணிக்கு 10 மணிக்கு வந்து நீ முதல் சீட்ல ஏன் உட்காந்து நீங்க கேட்கக்கூடாது. நீ முன்ன வரணும் இல்ல சர்ச்சை இருக்க வசனமே பேர் படிக்க. முதல் சீட்டு பிரச்சனை இல்ல, பரலோகராஜ்யம் போறது தான் முக்கியம். எனக்கு எந்த வந்து எப்படிதான் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சொல்றோம் சொல்லுங்க. என்ன நீ பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? பிசினஸ் விடுங்கய்யா, பிசினஸ் நல்லா போகுது. நான் என்ன சொல்றேன்யா, சரி, 6 நாள் நம்ம வேலை செய்யறோம். ஓகே, ஒரு நாள் தேவன் கொடுக்குற நாள். கண்டிப்பா அந்த நாள் ஒரு ஆலயத்துக்கு போகணும் கண்டிப்பா போறவங்க பரலோகராஜ்யத்துக்கு போவாங்க. இவங்க 4 பேரையும் இந்த 4 பேரும் சாப்பிட்டு சொல்லிட்டு நீங்க ஆலயத்துக்கு வரலையா? நீங்க படிக்கிறா? ஐயா நான் போனேன், நான் போக இருப்பானா? சரி, வேற பிரச்சனை எப்படி? ஐயா சர்ச் விஷயத்துல ஐயா நீங்க எங்க ஐயாட்ட போகும்போது கேளுங்கய்யா. சரி, சர்ச் விஷயத்துல எல்லா விஷயம் நான் தான் இருக்கேன்யா. அதனால நான் தான் பரலோகராஜ்யத்துக்கு போவேன். ஐயா எப்போ வேதத்தை வாசிக்கலும் நான் போட்டு நான் தான் வாசிப்பேன். யார் கேட்கலோ அதோட பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து நான் படிக்கணும். ரெண்டாவது வந்து ஐயா பாடல் பாட சொன்னா நான் தான் படிப்பேன். யாரும் பாடுறாங்க எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் பாடி நான் தான் பரலோகராஜ்யத்துக்கு போவேன். அதே மாதிரி ஐயா ஜெபம் பண்ண சொன்னா நான் தான் ஜெபம் பண்ணுவேன். யார் ஜெபம் பண்ணா எனக்கு பிரச்சனை இல்லை. அது முதல் சீட்ல உட்கார்ந்து 9 மணிக்கு வரணும். 9 மணிக்கு 10 மணிக்கு வந்து முதல் சீட் பேசக்கூடாது. நான் இது நீங்க என்ன விஷயத்துல நான் அந்த பெருமை இருக்கு. நீங்க அந்த பெருமையை கொஞ்சம் நீங்க விட்டு தள்ளணும், சரிங்களா? ஆண்டவர் பைபிள் என்ன சொல்லுது? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்ம கண்டிப்பா இவ்வளவு வருஷமா எடுத்து வாசிச்சிருவாங்க. இவ்வளவு வருஷமா இந்த வேதத்தை நான் வாசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அதனால இன்னையிலிருந்து தாழ்மையை நீங்க அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு வாழ்மை வளமாகும், பரலோகத்திற்கும் உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. என்ன கிண்டராஜ் அப்புறம் பிசினஸ் எப்படி போகுது? அக்கௌண்ட்ல நல்லா போகுதா? இங்கிலீஷ்ல புரியுதா? எப்படி நல்ல போதியா? நல்ல போகுதா? இங்கிலீஷ்ல புரியுதா? எப்படி? சரி சரி, ஓகே. என்ன எங்க அண்ணன் சொல்ல தாங்க முடியல. இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் எப்படி கெட்டு போனாங்கன்னு ஒரு ஆமா, இதை பத்தி ஒரு கவலையும் இல்லை. சரி சரி. உங்களை பத்தி எதாவது சொல்லியிருந்தாரு பரவாயில்ல. ஏதோ ஒரு 4 பேரை கிண்டல் பண்ணி சும்மா ஒரு அம்மா டைம் பாஸ் அது கிண்டல் பண்ணக்கூடாதுல்ல. அப்படியா? ஆமா, கிண்டல் பண்ணக்கூடாதுல்ல. இப்போ அந்த தீய நோக்கம் பாவம் பரியாசக்காரர் மனுஷர்களுக்கு அறுவருக்கு நல்ல பயிர் தெரியுது. அதனால கிண்டல் பண்றதுனா நீங்க பண்டல் கட்டி மூட்டையில தூக்கி தூரம் போட்டுருங்க, சரிங்களா? உங்களுக்கு பரலோகத்துல கண்டிப்பா எல்லாத்தையும் போறேன், சரிங்களா? என்ன சோமியா சங்கீனாரன் என்ன எப்படி இருக்கீங்க? என்ன உங்க தம்பி எப்படி இருப்பாரா? இது மட்டும் நீங்க மட்டும் தானா?
உங்க தம்பி எப்பவுமே இப்படிதானா இன்னைக்கு மட்டும் இப்படி இருக்கா? அவரை போல சோம்பேறிக்காரன் கிடையாது. அப்படி இல்லையா? சரி என்ன பிரதர், என்ன உங்க அண்ணன் சொல்றாரு, உங்க அண்ணனுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லையா, சீல் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சியா, சரி. கொஞ்சம் அளவு லேட் ஆகிடுச்சு. கரெக்டாக கொஞ்சம் கேட்டா அப்படின்னா கரெக்டாக கேட்டீங்க, கரெக்டாக கேட்டீங்க. சரி சரி சரி. உங்க அண்ணன் சொல்றாரு பரல ஒரு ஐயோ போக முடியாது. ஆமாய்யா, அவர் தான் சொல்றது, நான் தான் போயிருக்கேன். நாங்களாம் போக மாட்டேன். போலமே நீங்க இப்படி சோம்பேறியே இருந்துச்சுன்னா எப்படி? சோம்பேறியுடைய ஆத்மா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சோம்பேறியினுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாதுன்னு பைபிள். நீங்க நல்லா சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை நீங்களும் போகலாம். சரிங்களா? அடுத்த வாட்டி வரும்போது நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும். சரி ஓகே. என்ன பொய்யாமணி அப்புறம் எப்படி போகுது? சோத்திரம் பிரதர். முனிசிபாலிட்டியில என்ன வேலைச்சு போட்டீங்கன்னா எப்படி? இல்ல எல்லாம் முடிஞ்சுட்டு. சரி. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க. வேற உங்க அண்ணனுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அட ரொம்ப எப்போ பார்த்தாலும் நான் இருக்காரு. எல்லாம் மேலே ஏறே விட மாட்டாரு. சரி. குடுக்குட்டு ஓடையார முடிச்சுட்டு உட்காந்துக்கிறாரு. ஆட்டியாதான் சொன்னா பட்டு பட்டு ஆச்சுக்கிறேன். சொல்றேன் நீங்க முடிச்சுட்டு வரீங்க 9 மணிக்கு வரணும். ஐயா எங்களுக்கு முன்ன ஓடையாரு ஐயா. நாங்க இவரை கிளப்புறதுக்கே லேட் ஆயிடுச்சு. சரி, சரி. அவர் தொழிலுக்கு அடுத்த வாட்டி சீக்கிரம் வந்துருவாரு பாருங்க. சரிங்க. அவர் 8:30 வந்துருவாரு. தொழிலுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போனா சோம்பேறி தான் விட்டு சுருக்கிட்டு அவன் சொல்லுக்கு சரி அப்போ உங்களுக்கு எது அவங்க அண்ணன் சட்டம் போட்டே இருந்தாரு? இல்ல இந்த ஒன்றுல அவர் பரலோக போறதை பத்தி பேசுறாரு. சரி. அவர் மட்டும் போவாராம், நாங்க போக முடியும். இது காரணம். ஏன் உங்களை போக முடியாதுன்னு சொல்றாரா? நான் என்ன தப்பு பண்ண சொல்லுவாங்க. சரி, நான் எதுவுமே பண்ணல. நீங்க என்னதான் பண்றீங்க? ஒண்ணுமே இல்லையா, சின்னதா ஒரு போய் அவ்வளவுதான் போயிட்டு இருக்கீங்க அப்படியா? ஒண்ணுமே இல்லை. சின்னதா போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. ஆமையா. இப்போ பாருங்களேன், நீங்க வந்து பொய் புதன்கள் கருத்துருக்கு அனுபவம் சரிங்களா? அதனால அந்த பொய் பேசுற வழக்கத்தை நீங்க விடுங்க. இன்னையிலேருந்து விடுங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பொய்ய பேசுங்க, மெய்ய உங்க வாழ்க்கை அமைஞ்சா. ஓகே சிங்கம்ரான் சொல்லுங்க. கை 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 என்ன கெத்து முத்து உன் தம்பி சரியான முரண்டு கொடுத்து. ஆமா முரடதான் ஐயா. அவன் பேரை எங்க அப்பா சிங்கப்பூரான வச்சுட்டாருயா. சரி. அதனால இப்படி நடக்கும். இவன் பேரை எங்க அப்பா பூனபுரான வச்சிருந்தாரு. இப்படி நடக்கும். சரி கூல் 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 கூல். சொல்லுங்கய்யா. சரி சரி சரி. என்ன எங்க அண்ணன் என்ன கொடுத்துருக்காரு? அது பெரிய பிரச்சனையா இருக்கு. சரி எங்க அண்ணன் கை இருக்காரு, வலி பிரதர், கை வலி, கை 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 கை. எங்க பெரிய அண்ணன் இருக்காருல்ல, அவர் எப்போ பார்த்தாலும் நான் தான் பெருமையா பேசிட்டு இருக்காரு. அது ரெண்டாவது அண்ணன் இருக்காரு, அவர் வந்து கிண்டல். ஓகே. யார் எப்படி நடந்து போனாலும் சரி அவங்க பார்த்து கிண்டல் அடிச்சிருவாரு. ஐயோ. அவங்க பார்த்து கிண்டல் அடிச்சிருவாரு. எங்க மூணாவது அண்ணன் இருக்காருல்ல, அவர் ஒன்னா நம்பர் சோம்பேறி. இன்னைக்கு ஒரு வேலை சொன்னா நாளைக்கு தான் முடியும். அவ்வளோ சுறுசுறுப்பானவர். சரி. எங்க நாலாவது அண்ணன், அவர் வந்து கோபம், போய் எப்போ பார்த்தாலும் ஏதோ விஷயம் சொன்னாலும் அது போய் கண்டிப்பா இருக்கும். சரி. போய் இல்லாம இருக்காது. சரி. இவங்க பண்றதெல்லாம் பார்த்து ஓகே. சரியா, இவங்க பண்றதெல்லாம் பார்த்து ஐயோ. ஏன் பிபி ஏறி அதனால கோவப்படுறேன். அது ஒரு தப்பா? அதுக்கு எங்க அண்ணா சொல்றேன், நீ பரவாயில்ல போக முடியாது. அதுதான் பிபி ஏறுது, கோவத்தை அது தப்பாயா? கோபம் வர்றது இருக்குது, மனுஷனுக்கு கோபம் வரும். ஆனாலும் இப்போ நீங்கள் பரலோகம் போகணும்னா அந்த கோபத்தை கொஞ்சம் நீங்கள் விடணும் சார். அப்படியா? ஆமாம் சரிங்களா? இப்போ வந்து பைபிள் என்ன சொல்லுன்னா, கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் சாதாரணமாக கோபப்படுறீங்க, 4 பேர் செஞ்சு அடிச்சிருங்க, அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? அதனால அந்த கோபத்தை நீங்கள் விட்டுருங்க, நீங்களும் கண்டிப்பாக பரலோகம் ராஜ்யத்துக்கு போகலாம். சரிங்க. ஆமாம். அதே மாதிரி உலகத்திலே பெரிய தானம் என்ன தானம்? அன்னதானம். இல்லை பிரதர், சமாதானம். நீங்க எல்லாருமே சமாதானம் இருங்க, உங்களுக்கும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு நிச்சயமா உண்டு. சரி. ஓகேங்களா? சரி ஓகே. மனிதர்கள் ஜனங்களே, இந்த நாடகத்தின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்றால், இவருக்கு பார்த்தா எப்பொழுதும் தான் என்கிற பெருமை, இவருக்கு மற்றவங்களை எப்போதும் பரியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இவரு உலகத்திலேயே 1 நம்பர் சோம்பேறியா இருக்கிறாரு, அவருக்கு ஒரு நாளைக்கு எப்படியாவது ஒரு பொய் சொல்லணும், அவர் எப்பவும் எதுக்கு எடுத்தாலும் கோபம் அடியது தான். அதனால இவங்க இருந்த சின்ன சின்ன பாவங்களை இன்னைக்கு நம்ம விடுபடியாக வேத வசனத்திலிருந்து நம்ம அவங்களுக்கு ஒரு சில வசனங்களை நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். அவங்களும் இன்னிலிருந்து மனம் மாறி இருக்கிறாங்க, மனம் மாறி உறுதி இருக்காங்க. வேதத்தின்படி பார்த்தோன்னா ஒரு கிறிஸ்து கொடுத்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறாங்க. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடும். ஆனால் இந்த நாளிலும் அவர்களுடைய பழைய எல்லா பாவங்களையும் ஒழித்துட்டு புது மனிதனாக மாறப் போகிறார்கள். அதனால இந்த நாடகத்தை பார்க்கிற நாம மனசிலும், நான் என்ன பெருசாக பாவம் பண்ணுறேன், சின்னதாக போய் சொல்கிறேன், சின்னதாக இது பண்ணுறேன், நான் பெருசாக என்ன பண்ணலை, நான் கொலையா பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம மனசில் நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் அந்த சிறு சிறு பாவங்கள் கூட நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு ஒரு தடையாக இருக்கும். இந்த நாளிலும் இந்த நாடகத்தின் மூலமாக நம்மிடத்தில் இருக்கிற சிறு சிறு பாவங்களை நாம் விட்டால் பரலோக ராஜ்யத்தில் நம்ம அனைவருமே செல்லலாம். அல்லேலூயா. மாறிட்டீங்களா? சரி வாங்க, அப்படியே ஒரு சின்னதாக நம்ம இது பண்ணிடலாம். வாங்க.
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆமென்.